ஓகே அங்கங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறாங்க. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. அப்பப்போ ஏதாவது வீடியோ எடு. ரெடியா? நீங்க ஸ்டாப் பண்ண அவர் ஆரம்பிச்சிடுவார். ஜூட்டா ஓகேவா சார்? ஹலோ வணக்கம், உங்கள் ராம் சேவா சார் இன்னும் சொன்னேன். ஓகேவா? ஒரு மைக் கையில் ஓகேவா சார்? இன்னும் சவுண்டாக பேசுங்க. சார் ஓகேவா சார்? எவ்வளோ சவுண்டாக பேசினா நீங்கள்லாம் சைலண்டாக இருந்தால் தான் கேட்போம். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு சைலண்டாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகேவா சார்? சார் வணக்கம், என் பேர் ராம் சேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அன்றைக்கு மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வரதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. எனை சுடும் பனி இந்த வர 21ஆந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இது அமைக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து நம்ம சார் பண்ணியிருக்காங்க. சார் சித்திரன் சார், பாக்கியராஜ் சார், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மேடம் உபாஷனா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ நடராஜ் அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான எங்கள் ப்ரொடியூசர் தான். இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஎஸ் போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்கு இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெல்லாம் போகணும். ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம். இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பனி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் தான் ஆக்ட் பண்ணிக்கிறோம். இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன், இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாமல் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள். அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தது. அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதுலெல்லாம் பப்ளிசிட்டிக்காக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து
எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம். ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி, உண்மையாக நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு. அவரும் பிரபு அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுடைய எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நடித்ததுனால அவங்க பாவம் எவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஒரு இன்ஸ்டா இதில் போடணும் அப்படின்னாங்க. இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு நலம் தேடி வரணும். அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும். நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன். எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சிருந்தேன். அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு அப்படியே இருந்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும். வேணும் பத்திரிக்கை எல்லாத்தையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால் இன்னும் நான் சொல்கிறத விட பத்திரிக்கையாரங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியூர்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து வந்தவரை வாழைக்கும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜை பற்றி பாகிராஜ் சொன்னார். உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமாவில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமாவில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா 150லேருந்து 160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவனுடைய ஆசை இருந்தால் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ, அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாங்க. நடராஜும் சரி, உபாசனாவும் சரி, தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்தின எல்லா நிகழ்ச்சியும் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். அதாவது சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி வந்து அந்த நிதி உணர்ச்சி அவரால் நம்ம வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். யார் சினிமாவில் போனாலும் நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ராம் சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். டைரக்ட் பண்ண ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குனருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான், அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை. இவங்க எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகிற ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாசி
கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். நம்ம கதை எழுது தான். இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவங்க தான். இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையுது. அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுங்க. சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம். அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது இன்னும் கொஞ்சம் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல கதாசிரியர் ஒரு நல்ல உயிர்ப்பு வளர்றது சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தணும் என்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவருக்கு வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. பேர் சொல்லியிருக்கு. ஒரு சில குறைகள் இருக்கலாம். உங்களுக்கு புதியவர்கள் அப்படின்னாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். ஓகே தேங்க்யூ சார். சார் ஒரு என்னதான் இப்போ நடிகர் நடிச்சிருந்தாலும் தேட்டர் இவங்களுக்குலாம் கிடைக்க மாட்டேது. அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். என்னதான் இப்போ நடிகர் நடித்தாலும் ஃபெமிலியரான பாக்யராஜ் சார் லட்சுமண் சார் நடித்தா கூட தேட்டர்லாம் கிடைக்க மாட்டேது. திரையரங்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ 17, 19 வந்து இல்லைங்க. நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிறது அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க, அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிகையில் வீக்லி மேக்சின் இதில் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டுருக்குங்கிறதுனால ஹெட்லைன் போட்டுருக்காங்க. ஒரு 3-4 படத்தை தவிர்த்து வேறு எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க ஒழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது ஏதோ ஹாட் கேக் மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்ருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும். ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்ரா சொன்னார்ல, கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட போகிறதில்ல. ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் எடுக்கான்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க? இல்லை சார், இங்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கே தெரியும். பெரிய நிறுவனம் இப்போ ஆட்சியில் இல்லை சார், சில நேரங்களில் சில பேர் அதையே சினிமா துறையில் பெரிய ஜாமானாக இருக்கும். நீங்களாம் கேட்க மாட்டீங்க. ஏன் அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களே? இல்லை சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து தனிப்பட்ட ஆளு சித்ராவோ நானாக போய் தனியாக பேசணும். நாங்கள் மேடை கிடச்சா இப்படி பேசுவாங்க, கஷ்டமாக இருக்குதுன்னு அதை தான் பேச முடியும். இது வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். பாடி ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அதை விட்டு போட்டு தேட்டர் இல்லாமல் என்ன கேரளா வந்து கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டமாகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் அதை சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க? கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க சினிமா துறையிலிருந்து வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன நஷ்டம் கஷ்டம்னு. இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கும். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இப்போ இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமாலேருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சுட்டு அவங்களும் தொடர்பு இன்றைய முதலமைச்சர் பெருசாக பண்ணலையே சார். பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதான பார்ப்பாங்க. இந்த படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்லை. வேற யாரும் வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்கள் சார். எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல.
அந்த மாதிரி விட்டு பாருங்க தானே சொல்ல வரோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம்னு நாங்க கேட்கலாம். இப்போவும் அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்லை பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க டிராகன் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? அவங்க பெரிய நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சார். பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்ககிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் பெரிய நிறுவனம் அதை மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்ணுறதுனாலயா அந்த படத்துக்கு கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனால தான் அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தியேட்டர்லயும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஆல்ரெடி ப்ரூவ் ஆனதுனால எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமான விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம். பெரிய நடிகர்களே நடிச்சா போதுமா? புதுமுகங்களா வரக்கூடாதா? பிரதீப் ரங்கநாதன் யாருங்க? புதுசும் இல்லாம முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க. நான் ஒன்று சொல்லலாமா? இந்த இதை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்குது, நான் சொல்லலாமா? அவர் புதுமுகம் தானே. நான் வந்து ஒரு 10-12 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் இதில் பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையாக இருந்துச்சுன்னா ஓடிடுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தியேட்டரில் ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்கிது. இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான். நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு அந்த 5 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது. எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதேமாதிரி அது கூட வந்த 10 படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம், நல்ல கதை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில். ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது, பப்ளிசிட்டி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தியேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது. அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி இல்லை, அவர் அந்த தியேட்டருக்காக நீங்கள் சொல்கிறதுங்க. அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும், அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன், இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோக்கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா, அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். முடிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகை முக்கியமான காரணம். முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல ஆட்சியம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பனி படத்தை எப்படியாவது மக்கள் கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இதை வந்து தலைப்புச் செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவன சிதறவு பண்ணலாம். இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. பேசியிருக்காரு தான் போடுவானுங்க. இதுக்காக தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. பாய்பாஜ் என்ன சொல்லியிருக்காரு தான் பார்ப்பாங்க. நினைச்சுடும் பண்ணின்னு ஒருத்தர் வந்து தேட மாட்டான். செய்தி போடுறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்களுக்கு வச்சு பாருங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க. சினிமா இண்டஸ்ட்ரி என்ன அது நீங்கள் தான் சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது. இந்த டைரெக்டாக இந்த செய்தியை பற்றி இப்படி சொன்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு டைவர்ஷன்னா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கல்ல. அப்புறம் சார் தமிழக அரசு உதவி பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை மாதிரி நிறைய ஜம்பவெல்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ? என்ன தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து அரசியல் போயிறாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ?
யாருக்கு? இது வந்து உங்களுடைய ஊகம். இல்ல சார், அதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரசியல் இருக்காங்க? எத்தனை ஆனா எந்த காலத்துலயும் எப்பவோ இந்த விட்டுட்டு அரசியல்ல சுதந்திரமே போட்டாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் அந்த படம். இல்லை பொள்ளாச்சினா வந்து நீங்கள் அதாவது உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் தான். பட் வந்து நீங்கள் பொள்ளாச்சின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அதுல ஒரு பாட்டா அதில் ஒரு பாட்டில் இல்லை சார், அதுக்கு அங்கிருந்து சம்மந்தம் இல்லை சார், அது வேற inspire இது பொள்ளாச்சியில் அதான் ஞாபகம் இல்லை நம்ம இல்லை அது இல்லை, அந்த மாதிரி இல்லை சார். பொள்ளாச்சி அந்த மாதிரி இல்லை பொள்ளாச்சினா அந்த வேற மேட்ரு இது, அந்த மேட்ரு கிடையாது, இது வேற மேட்ச். என் பேர் சார் நான் டப்பிங் போகணும் நிறுத்தி வச்சுட்டேன் சாரி நீங்கள் பாருங்க குரூப் போட்டு அப்படியே நின்று சார் குரூப் போட்ட யார் வீடியோன்னு சொன்னது? ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். ரொம்ப சந்தோஷம். ஓகே நன்றி. வாழ்த்துக்கள். You sit here. More center face. So, purple சட்டை. Okay. Okay. ஹாய், என் பேர் நட்ராஜ் சுந்தராஜ். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ராம் சேவா டைரக்ஷனில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி, ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் வந்து ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். எங்கள் அப்பா, எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு, லவ்வர். சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அண்ட் படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள், கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை. அது போக இன்னொரு சைடு ஆஃப் த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவோம் இப்போ. ஹாய் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க. என் பேர் உபாஸ்னா. இது என்னோட ஐ திங்க் 8வது படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ராம் சேவா சார் அண்ட் ஹேமா ஆண்டிக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐம் கிளாட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் டீம். எனக்கு இந்த படத்தில் இன்னொன்று இன்வெஷனாக மனுபாலா சாரோட அவங்க இப்போ ஹீ இஸ் நாட் ஹியர் வித் அஸ், பட் ஐ காட் அ சான்ஸ் டு ப்ளே ஹிஸ் டாட்டர். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அதை விட நீங்கள் எல்லாம் கேள்வி மாதிரி கேட்டிருக்கீங்க, இது சின்ன படம்க்கு யார் போய் பார்ப்பாங்களா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் மீடியாக்காரங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸ் அண்ட் வாட்சஸ் இன் த தியேட்டர். தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், கொஞ்சம் போய் பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ. ராம் சேவா சார் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, இந்த இனிய தருணத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டார் ராம் சேவா சார். அவருடைய அடுத்த படம் வந்து முழுக்க லண்டனில் படமாக்கிருக்காங்க. ஆரஞ்சு ஃபிலிம்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் மகிமா தேவன் அண்ணன் தான் அவங்க தான். ஸோ அடுத்தது வந்து அப்படி ஒரு படத்தை ஏற்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் சொன்னீங்க இப்போ பத்திரிகையாளர் கரெக்டாக போட மாட்டாங்க. படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு புது ரிவ்யூ கொண்டு வரல. அதெல்லாம் பற்றி சொல்ல மாட்டீங்க. நீங்களும் ரிவ்யூ தானே பண்ணியிருக்கீங்க நிறைய படம். நான் நிறைய சொல்லுங்கள். நீங்கள் நல்லா ரிவ்யூ சொல்லுவீங்கல்ல,
நல்லா இருக்கிற படத்தை ஓடி இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ற ரிவ்யூ இருக்குல்ல, அப்ப அதுக்கு எடுத்து சொல்ல இது மாட்டேன். வந்து ஆக்சுவலி என்கிட்ட கேள்வி கேட்கறத விட நீங்க எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணணும். நீங்க அதை நாமெல்லாம் ஒரு கூட்டம் சார், போட்டு, எங்களை தேடி ஏன்பா சார், அவங்க இது தேடி சரியா தான் நீங்க போறீங்க. அப்படின்ட்டு அவங்க தேடி தான் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தேடி தான் போறாங்க, மார்க் போடுறாங்க. அவங்க பே பண்ணா மட்டும்தான் அவங்க நல்லா ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி தான் போறாங்களே. நாங்க வந்து பே பண்ணி வாங்குறது கிடையாது. எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையா இருக்கு. சரிங்களா? நீங்க போய் தேடி உங்களை போங்க. நான் பாராட்டுறேன். இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற போக்கு இருக்குல்ல, அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குறவங்க நல்லா தெரியும். அதை நான் வந்து பல முறை கண்டித்திருக்கேன். அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் வேணும். இந்த ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தால் தானே தவிர இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு படம்னால இப்போ லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க? ப்ரமோட் பண்ணது மக்கள் தான். படம் நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா? அந்த ஹோட்டலில் யாராவது காசு தராரா உங்களுக்கு? இல்லை. ஆனாலும் நீங்கள் அந்த பிஆர்ஓ கேம் பண்ணுறீங்க. ப்ராடக்ட் இஸ் குட்டு, அதனால் நீங்கள் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க. அதுதான் சினிமா இப்போ தானே நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது, இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் பாவரசியில் சிங் படம்லாம் வெற்றி பெற்ற போது இவங்கெல்லாம் யார் இருந்தாங்க? அவருக்கு வந்து சின்ன படம் சொன்னீங்க, கதை நல்லா இருந்தது ஓடிச்சு சொன்னீங்க, அது கூட ஒரு 10 படம் வந்துச்சு. விடாமுயற்சி வரும்போது படம் நல்லா இருக்குதா? அது கூட ஏன் விடலை? அதுதான் எங்களோட கேள்வி. ஏன் அதை லாக் பண்ணணும்? அந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணாங்க. நான் ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். ஒரு ஹோட்டல்ல தோசை சாப்பிடுறோம், ஒரு விஷயம் ஊர்ல ஹோட்டலே இல்லைன்னா அந்த ஹோட்டல்ல சாப்பிட உண்மையை முடியும். சொல்கிறேன். பெரிய நடிகருடைய படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் இருக்குது. நீங்களே கூட ஒரு 8 படம் வருது, கூட விடாமுயற்சி வருது. ஒரு திரைப்படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்க கூடாதுன்னு தானே. டிராஃபிக் ஜாம் இருக்குதுன்னு தெரியுது, இருந்தும் டிராஃபிக் ஜாம்பில் கார் ஓட்டுவானா புத்திசாலித்தனமாக ஒரு நாள் தள்ளி போகலான்னு நினைப்பேன். அதான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த படம் நாங்கள் வந்து டேட் நீங்கள் விளையாட மாட்டீங்களா? அந்த போக்கு தான் இந்த படத்துக்கு நாங்கள் இது எல்லா இடத்துக்கும் நடக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஜனவரி 10ன்னு போட்டிருந்தாங்க. அது மற்ற விஷயத்துல இருந்து எப்படியாவது இணைக்கணும் பண்ணி திருப்பி ட்ரை பண்றாரு, திருப்பி கொண்டு போய் அங்கேயே நிப்பாட்டிடுவோம் சார். அப்படியே அது இல்லை, நாங்கள் வந்து இல்லை இவன் சொல்லட்டும். சார் நல்ல கேள்வி கேட்குங்க சார். எனக்கு சுடுமணி மைக் ஆக்சுவலாக சார் என்னை சுடுமணி தலைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா, இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப், அது ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்பயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த கான்செப்ட்டு. இப்போ நம்ம சும்மா வழிபோக்கில் ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம், பட் அது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருப்போம், ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அங்கே தப்பாக தெரிஞ்சிருப்போம். அதான் என்னை சுடும் பனி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில். ஸோ அதான் சார் என்னை சுடும் பனி. என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷமாக இருந்தால் கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான், சந்தோஷமாக தான் சந்தோஷமாக தான், அது வந்து அது உண்மை. அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்கும். அதுதான் என்னை சுடும். இந்த படம் எப்போ ரிலீஸ் சார்? 21 ரிலீஸு. இந்த ஃப்ரைடே ரிலீஸ். ஆமாம், எல்லாம் உங்களை ரிலீஸ் போடல. சாரி வெளியே ஓட்டி இருக்க மார்ச் 21 உங்களை நம்பி தான் இருக்குது. தயவு செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை கமர்ஷியல் 2 தான் சார். கிரேம் தான் 2 சார். தேட்டரா சார்? சார் இப்போதைக்கு 40 பிளான் பண்ணியிருக்காங்க சார். 40 இல்லை 40 தான் கிடச்சிருக்கு. பட் இன்னும் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், மேற்கொண்டு தேட்டர் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட்டு கடவுள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம சாரு வந்து அடுத்த என்னுடைய ப்ராஜெக்டில் ஆரஞ்ச் ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு மகிபா தேவன் அண்ணன் ப்ரொடியூசரில் அந்த சாரு லண்டனுக்கு போகிறோம். உங்களுடைய இதே மாதிரி இந்த படம் மூலியமாக எனக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாரி.